Hi viewers, welcome back to my channel. இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். நம்ம யூடியூப் சேனல்ல ஏவி ரிசீவர், சப்வூஃபர், ஸ்பீக்கர்ஸ், ப்ரொஜெக்டர், ஸ்கிரீன் இந்த ப்ராடக்ட் எல்லாமே பிராண்ட் நியூ அண்ட் யூசர் ஐட்டம் ரெண்டுமே நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த பிராண்ட் நியூ அப்படின்னு வரும்போது வித்திபிள் வாரண்டி பிளஸ் இது மட்டும் இல்லாம எங்ககிட்ட வாங்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு இன்கேஸ் ஃபியூச்சர்ல உங்களுக்கு வாரண்டி கிளைம் எதனா தேவைப்பட்டா நாங்களே கிளைம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த யூசர் ஐட்டம் அப்படின்னு வரும்போது நம்மள்ட்ட இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே மின் கண்டிஷனர் தான் இருக்குது. ஸோ ப்ராப்பராக செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் கஸ்டமரை நம்ம செல்லிங் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இதை தாண்டி பார்த்துட்டீங்கன்னா ஹோம் தியேட்டர் அக்சசரிஸ். இந்த அக்சசரிஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது இல்லை. ஸோ ஒரு ஹோம் தியேட்டர் நீங்கள் எந்த அளவுக்கு சூஸ் பண்ணி வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அக்சசரிஸை கொடுங்க. அந்த அக்சசரிஸ் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் அதுக்கு உண்டான ஆடியோ சோர்ஸ் உங்களால் கரெக்டாக கேதர் பண்ணிக்க முடியும், கரெக்டான ஆடியோ சோர்ஸ் உங்களால் கேட்டுக்க முடியும். ஸோ நீங்கள் அக்சசரிஸ் கரெக்டாக இல்லாத போது பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் உங்களுக்கு ஹேண்டில் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம சைடு ஸ்பீக்கர்ஸ் கேபிள், அக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்பீக்கர் கேபிள், பனானா ஃபிளக், சப்வூஃபர் கேபிள், HDMI கேபிள் இது எல்லாமே நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் அக்சசரிஸை பொறுத்த வரைக்கும் எங்ககிட்ட வாங்கணும் ஒரு அவசியம் கிடையாது. உங்கள் நியர்பை இருக்கக்கூடிய டீலருங்கள்ட்ட செக் பண்ணி அது பிராண்டா இருக்கா, என்ன மாதிரி வேல்யூ இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா ஒரு சப்வூஃபரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக 4 பிராண்டில் 12 இன்ச்சஸில் பவர் சப்வூஃபர் நம்ம எடுத்துருக்கிறோம். இந்த 4 சப்வூஃபருமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸாக நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ பேஸ் ரெஸ்பான்ஸும் சரி, மூவிஸுக்கும் சரி, மியூசிக்கும் சரி நல்ல ஒரு மியூசிக் ரெஸ்பான்ஸ் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அந்த பேஸும் பார்த்துட்டுனா ஒரு சப்வூஃபர் வச்சாலே நல்ல ஒரு ஆடியோங்களை எதிர்பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில் 4 சப்வூஃபர் நம்ம எடுத்துருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் அது என்னென்ன பிராண்டு, என்ன ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சப்வூஃபர் பிராண்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டுனா M&K. இந்த பாட்டு பார்த்துட்டுனா மேட் இன் USA உங்களுக்கு வரும். ஸோ இந்த சப்வூஃபரோட மாடல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா M&K பிராண்ட்ல V75 Mark II அப்படிங்கிறது தான் இதோட மாடல் நம்பர். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டிரைவர் சைஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா 12 இன்ச்சஸ்ல உங்களுக்கு டிரைவர் சைஸ் கொடுத்துருக்காங்க. என்க்ளோஷர் பார்த்துட்டீங்கன்னா ஃபுல்லாக ஷீல்டு டைப்ல கொடுத்துருக்காங்க. எந்த விதமான ஏர்போர்ட்டும் எதுவுமே இல்லாமல் முழுக்க ஷீல்டு டைப்ல உங்களுக்கு வந்துடுது. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ்னு பார்க்கும்போது 75 வாட்ஸ் RMSலையும் 150 வாட்ஸ் பீக்லையும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா 20 ஹெர்ட்ஸ்லேருந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிராண்டை பொறுத்த வரைக்கும் 75 வாட்ஸ் அப்படிங்கிறது மற்ற பிராண்டை கூட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஈக்குவல் ஒரு 200 வாட்ஸுக்கு ஈக்குவல் நான் சொல்லுவேன். ஸோ எதனால அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஸோ ஒரு சில பிராண்ட்ல வாட்டேஜ் கம்மியாக கொடுத்துருப்பாங்க. பட் அது அந்த வாட்டேஜ் கம்மியாக கொடுத்தாலும் அந்த வாட்ஸ் பியூரா உங்களுக்கு ஹேண்டில் பண்ணும். ஸோ மற்ற பிராண்ட்ல பார்த்தீங்கன்னா வாட்டேஜ் அதிகமாக கொடுத்திருந்தாலும் அந்த வாட்டேஜ் உங்களுக்கு ஃபங்க்ஷன் பண்ணாது. அந்த வகையில் இந்த பிராண்டை பார்க்கும்போது இந்த 75 வாட்ஸாக இருந்தாலும் நல்லா பவர்ஃபுல்லாக தான் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணும். ஸோ பேக் சைடில் கனெக்டிவிட்டி பார்க்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லோ பாஸ் ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி இந்த கிராஸ் ஓவர் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கண்ட்ரோல். ஃபேஸ் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பிராண்டில் ஃப்ரண்ட் ரிவேஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ 0 180 டிகிரி கொடுத்துருப்பாங்க. இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு கட்டியிருப்பாங்க. இதில் மைனஸுங்கும் போது 180 டிகிரி வரும், ப்ளஸ்ங்கும் போது 0 டிகிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 இன்புட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஸ்டீரியோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 இன்புட்டு கொடுத்துக்கலாம். இல்லை ஒரு ஏவி ரிசீவர் யூஸ் பண்ணீங்கன்னா LF இன்புட்டு உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது தாண்டி பார்த்தீங்கன்னா பேஸ் கண்ட்ரோல், அதாவது மெயின் வால்யூம் கண்ட்ரோல் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்துட்டுனா DB லெவலில் உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ மைனஸ்லேருந்து ப்ளஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. டோட்டலாக +9 வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா இது ஒரு கிளாஸ் AB ஆம்பிளிஃபையர் அப்படிங்கிறதுனால ஹீட் சிங் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான டேமேஜ் டிஃபெக்ட் எதுவுமே இல்லாமல் நீட் அண்ட் கிளியர் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. கிரில்லும் பார்த்துட்டீங்கன்னா எந்த டேமேஜ் இல்லாமல் நீட் அண்ட் கிளியர் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த சப்வூஃபரோட பிரைஸ் டீல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 30,000 சேல் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சப்வூஃபர் பிராண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கிராஃப்ட் அப்படிங்கிறது தான் இதோட பிராண்ட் நேம். இதில் இதோட மாடல் நம்பரை பார்த்துட்டீங்கன்னா பேஸ் X12 அப்படிங்கிறது மாடல் நம்பர். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மேட் இன் கொலம்பியா உங்களுக்கு வரும். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பேஸ் ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டீங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியமில் இருக்கக்கூடிய பேஸ் தாங்க நான் சொல்லுவேன். எனக்கு பர்சனலாக இந்த பிராண்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் நிறைய ஸ்பீக்கர் கிராஃப்ட் அப்படிங்கிற பிராண்டில் நிறைய ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன், சப்வூஃபர் நிறைய யூஸ் பண்ணியிருக்கிறேன். இவங்களோட அந்த குவாலிட்டி ஆஃப் அந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக மேக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ்னு பார்க்கும்போது ஸோ இதோட வாட்டேஜ்னு பார்த்துட்டீங்கன்னா 125 வாட்ஸ் RMSும் 250 வாட்ஸில் பீக்லையும் ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸும் பார்த்தீங்கன்னா 20 ஹெர்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை தாண்டி பார்த்துட்டீங்கன்னா டிரைவர் சைஸ்ன்னு பார்க்கும்போது 12 இன்ச்சஸில் ஃப்ரண்ட் ஃபேரிங் பண்ணக்கூடிய ஒரு டிரைவர்ஸ் வந்துடும். இந்த ஏர்போர்ட் டெக்னாலஜி ஃப்ரண்ட்ல கார்னரில் உங்களுக்கு ஒரு டைமண்ட் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ லெஃப்ட்ல ஒரு ஏர்போர்ட் டெக்னாலஜியும் ரைட்ல ஒரு ஏர்போர்ட் டெக்னாலஜியும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் ஃபேரிங் பண்ணக்கூடிய மாடலாக உங்களுக்கு இதை டிசைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை தாண்டி பார்த்துட்டீங்கன்னா இந்த கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் பேக் சைடில் உங்களுக்கு எல்லாரும் கனெக்டிவிட்டி இன்புட்டு கொடுத்துருவாங்க. இந்த அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரண்ட்ல உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு வால்யூம் கண்ட்ரோல்ஸு, பேஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு கண்ட்ரோல்ஸு, கிராஸ் ஓவர் அட்ஜஸ்ட் பண்ணுற கண்ட்ரோல்ஸு,
ஒரு ஃபேஸ் கண்ட்ரோல் 0 to 180 டிகிரி ஃபேஸ் கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த சப்வூஃபரோட வெயிட்டேஜ்னு பார்க்கும்போது அந்த வெயிட்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 30 கிலோ கிட்டத்தட்ட தாண்டி தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ தூக்கம் போதே ஒரு சாலிடான வெயிட் இல்லாமல் நல்ல ஒரு வெயிட்டேஜ் தான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இதோட காஸ்மெட்டிக் கண்டிஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்கிராச்சஸ் அந்த மாதிரி நிறையவே இருக்கு. ஸோ மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் வைஸ்லையும் சரி டிஃபெக்டிவ் எதுவுமே கிடையாது. நீட் அண்ட் கிளீனாக தான் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. எந்த விதத்துலையும் எங்கேயுமே லாக் இல்லாமல் கரெக்டாக உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜோட பிரைஸ் டீல் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 29,000 சேல் பண்ணுறோம். தேவைப்படுறாங்க எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற பிராண்ட் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா எனர்ஜி பிராண்டில் இதோட மாடல் நம்பரை பார்த்துட்டீங்கன்னா EBS12 அப்படிங்கிறதான் இதோட மாடல் நம்பர். ஸோ இது பார்த்துட்டீங்கன்னா மேட் இன் கனடா உங்களுக்கு வரும். கனடியன் பிராண்டு நம்ம சொல்ல முடியும். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ்னு பார்க்கும்போது 150 வாட்ஸ் RMS-உம் 300 வாட்ஸ் ஸ்பீக் ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸும் பார்த்துட்டீங்கன்னா 25 Hz ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ டிரைவர் சைஸ்னு பார்க்கும்போது 12 இன்ச்சஸில் உங்களுக்கு டிரைவர்ஸில் ஃப்ரண்ட் ஃபயரிங் பண்ணக்கூடிய டிரைவர்ஸ் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஏர்போர்ட் டெக்னாலஜி ஃப்ரண்ட்ல 2 ரவுண்ட் டைப்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ பாட்டம்ல ரைட் லெஃப்ட் ரெண்டுத்திலுமே உங்களுக்கு ஏர்போர்ட் டெக்னாலஜி வந்துடும். ஃப்ரண்ட் ஃபயரிங் பண்ணக்கூடிய மாடல்னால நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் உள்ளதில் இருக்க முடியும். கிரில்லை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டேமேஜஸ் இல்லை, டிஃபெக்டிவ் டேமேஜ் இல்லாமல் நீட் அண்ட் கிளீனாக தான் நம்மளுக்கு வந்துருக்கு. கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் 3 கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த லோ ஃப்ரீக்வன்சி ஈக்குலேஷன் பண்றதுக்காக அடிஷனல் ஒரு கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருவாங்க, ஒரு கிராஸ் ஓவர் கண்ட்ரோல் கொடுத்துருவாங்க. கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் 2 RCA இன்புட் LR இன்புட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசிங் உங்களுக்கு இன்பில்டாவே வந்துடுது. ஸோ இதோடைய பர்ஃபார்மன்ஸ் சைஸ்ன்னு பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இதோட பிரைஸ் டீல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,000 நாங்கள் சேல் பண்ணுறோம். தேவைப்படுறாங்க எடுத்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற பிராண்டை பார்த்துட்டீங்கன்னா இன்ஃபினிட்டி. ஸோ இந்த இன்ஃபினிட்டி பார்த்தீங்கன்னா மேட் இன் இதுவும் கனடா உங்களுக்கு வரும். கனடியன் பிராண்டு நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த ப்ராடக்டோட மாடல் நம்பர்னு பார்க்கும்போது HTS உங்களுக்கு 20 அப்படிங்கிறது தான் இதோட மாடல் நம்பர். ஸோ 12 இன்ச்சஸில் டவுன் ஃபேரிங் பண்ணக்கூடிய ஒரு சப்வூஃபர் தான் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு 12 இன்ச்சஸில் டவுன் ஃபேரிங் பண்ணக்கூடிய மாடல் தான் கொடுத்துருப்பாங்க. ஏர்போர்ட் டெக்னாலஜி பேக் சைடில் 2 ஏர்போர்ட் டெக்னாலஜி உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனுடைய வாட்டேஜ்னு பார்க்கும்போது 150 வாட்ஸ் RMS-லையும் 300 வாட்ஸ் ஸ்பீக்லையும் ரன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது 30 Hz சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு வால்யூம் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருப்பாங்க, 2 LR இன்புட் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை தாண்டி பார்த்துட்டுனா ஒரு ஃபேஸ் கண்ட்ரோல்ஸும் ஒரு ஆன் ஆஃப் கண்ட்ரோல்ஸும் உங்களுக்கு இன்பில்டாகவே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் டவுன் ஃபேரிங் அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களால் கேதர் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட பிரைஸ் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்துட்டுனா 26,000 நாங்கள் சேல் பண்ணுறோம். தேவைப்படுறாங்க எடுத்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக இந்த 4 ப்ராடக்டோட ஸ்பெசிஃபிகேஷன், டீட்டெயில் அண்ட் பிரைசிங் ரேஞ்ச் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இந்த 4 ப்ராடக்ட்டுமே எல்லா ஏவிஎஸ்ஸர் கூட நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்க முடியும். டெனான், மரான்ஸ், ஆங்கியோ, சோனி, யமஹா எல்லா விதமான ஏவிஎஸ்ஸர் கூட நீங்கள் மேட்ச் பண்ண முடியும். எல்லா விதமான ப்ரீ ப்ராசர் கூட நீங்கள் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த 4 ப்ராடக்ட்டுமே நீங்கள் நேரில் வந்து டெமோ பார்த்து எடுக்கனாலும் நீங்கள் நேரில் வந்து டெமோ பார்த்து எடுக்கலாம். நம்ம டெமோ ரூம் பார்த்துட்டீங்கன்னா சென்னை பல்லாவரத்தில் தான் இருக்கு. ஸோ அப்படி இல்லை நான் வெளியூரில் இருக்கேன், நான் எப்படி பார்க்குறதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ராடக்ட்டை கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ நாங்கள் ஒரு டெமோ வீடியோ சென்ட் பண்ணுவோம். இல்லை நீங்கள் வீடியோ கால் பண்ணாலும் அதில் நம்ம காமிக்க முடியும். பட் இந்த டெமோ வீடியோன்னு வரும்போது நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் டெமோ வீடியோ அனுப்ப சொல்கிறாங்க, யூடியூப்லேயும் வந்து போட சொல்கிறாங்க. பட் சேனல்லையும் ஒரு வாட்ஸ்அப்லையும் ஒரு டெமோ அனுப்புறதுனால அதில் உங்களால் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. நேரில் உட்காந்து கேட்டால் மட்டும்தான் உங்களால் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியும். ஒரு யூடியூப்லையோ ஒரு வாட்ஸ்அப்லையோ அனுப்பும் போது உங்களை ப்ராப்பரான அந்த பேஸ் ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும், ஸ்பீக்கர்ஸோட பவர் அவுட்புட்டாக இருக்கட்டும், எதுவுமே உங்களால் வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம சேனலில் வந்து டெமோ வீடியோ நிறைய நம்ம போஸ்ட் பண்ணுறது இல்லை. ஸோ இதை தாண்டி உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் நேரில் வந்து பார்த்து எடுக்கிறதா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை நான் வெளியில் இருக்கேன்னு நினச்சிங்கன்னா கொரியர் மூலிமா நாங்கள் உங்களுக்கு ப்ராடக்ட் அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம். ஸோ ஆல் ஓவர் இந்தியா கொரியர் சர்வீஸ் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. பேமெண்ட் ஆப்ஷன் பார்த்துட்டுன்னா ஃபோன்பே, ஜிபே, கிரெடிட் கார்டு, ஆன்லைன் பேமெண்ட் இது எல்லாமே ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதை தாண்டி பார்த்துட்டீங்கன்னா இதோட ப்ரைஸ் ரேஞ்சிங் வேணுமா தனித்தனியாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஹோம் தியேட்டர் பேக்கேஜஸ், இன்ஸ்டாலேஷன், கேலிபிரேஷன், டியூனிங் இது எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கிறோம். ஸோ நீங்கள் ப்ராடக்ட் எங்ககிட்ட வாங்கணும் அவசியம் கிடையாது, நீங்கள் வெளியில் கூட வாங்கியிருக்கலாம். அதை நம்ம இன்ஸ்டாலேஷன், கேலிபிரேஷன், டியூனிங் இதெல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கிறோம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேலிபிரேஷன் டியூனிங் சாஃப்ட்வேர் கேலிபிரேஷன் மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எந்தவித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மறந்துடாம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருந்தா மட்டும்தான் நாங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ அதை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும் வேணாங்கிறது நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வாங்க இன்னொரு ப்ராடக்டோட இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். பாய்.